ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நான் எப்படி நாட்டுக்கோழி கறி குழம்பு செய்வேங்கிறது தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்காக இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் எந்த அளவுக்கு குழைவாக வெந்து மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற கறி துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாமே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலை. நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூடி போட்டுட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி வெந்துருச்சு. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த மாதிரி சூப்பராக பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும்.